என்ன நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ஏதோ வெறிச்சு பார்த்துட்டு இருக்க? இல்லடி, வழக்கமா நீதான் ஏதாவது கோவப்படுவ, அவசரப்படுவ, அதனால பிரச்சனை வரும். ஆனா நான் பொறுமையா தானடி இருப்பேன், எப்போ நிதானமா தானே பேசுவேன். ஏன்னு தெரியல, இந்த தடவை நான் இப்படிலாம் பண்ணி பிரச்சனை இழுத்துட்டு வந்துட்டேன்ல. ஆமா, உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டங்கிற மாதிரி நான் உன்னை பார்த்து பொறுமையும் நிதானமும் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீ என்னைய பார்த்து தேவையில்லாம கோவப்பட கத்துக்க ஆரம்பிச்சிட்ட. ஆனா ஒண்ணுடி, உன்னை இப்படி கோவக்காரியா பார்த்ததுல ஒரே ஒரு நல்லது மட்டும் இருக்கு. கோவத்துல என்னடி நல்லது இருக்கு? ஆமாண்டி, நீ கோவப்பட்டு கத்தும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாவே புரியுது. நம்ம எவ்வளவு அழகா இருந்தாலும் கோவம் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், பார்க்கவே கேவலமா இருப்போம். சோ நம்ம அழகா தெரியணும்னு வச்சுக்கோயேன், நம்ம கோவமே படாம இருக்கணும்டி. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே கோவமே படக்கூடாதுன்னு. அது காரணம் என்னன்னு தெரியுமா? உன்னோட கோவம் மட்டும்தான். பேசுடி பேசு. ஏன் பேச மாட்ட? காத்து இப்போ உன் பக்கம் அடிக்குதுல்ல, அதான் இந்த பேச்சு பேசுறேன். இது பேரு, நான் ஒன்னும் கிண்டலுக்கு எல்லாம் பேசலடி. இனிமே யாருக்காவது கோவம் வந்தா ஒரே ஒரு தடவை அவங்க முன்னாடி போய் ஒரு கண்ணாடி இப்படி காட்டிட்டோன்னு வச்சுக்கோயேன், அவங்க மூஞ்ச அவங்கள பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் கோவப்படும் போது அவங்க முகரம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கோவமே வராது. என்ன மேடம் பேச்செல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கே. அழகரோட கவனிப்பு ஓவரோ? அது என்னமோ கரெக்ட் தாண்டி. ஒரு பொண்ணுக்கு புருஷன் மட்டும் கரெக்டா கிடைச்சிட்டா போதும், கண்ணும் ரெண்டும் அப்படியே பண்ணு மாதிரி ஆயிடும். பாரதி, ஏன் முகம் இப்படி மாறுது? ஆதிக்கு மட்டும் என்னடி குறைச்சலு? ஆதிக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்லடி, என்ன சுத்தி இருக்கிற மத்த ஆளுங்களால தான் இந்த பிரச்சனையே. நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா தரவா? என்ன ஐடியா? உனக்கு யார் யாராலெல்லாம் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, அவங்களெல்லாம் ஒரு பஸ்ல ஏத்தி விட்டுரு. அப்புறம் அந்த பிரேக் ஒயரை அறுத்து விட்டுரு. மொத்த பேரும் செத்து ஒளியட்டும், அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேல உனக்கு? என்னடி ஏதோ கொலகாரி மாதிரி பேசிட்டு இருக்க? 4 பேர் நல்லா இருக்கணும்னா 4 பேர் சாகிறதுல எந்த தப்பும் இல்ல. சிரிச்சியா சிரிச்சியா? இது போதும். நமக்கு பிரச்சனை கொடுக்கறவங்க இருந்தா என்ன, இல்லனா என்ன, போனால் போகட்டும் போடா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். ஏய், நீ நிறையவே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டடி. கடவுளும் அவர் லிமிட்டுக்கு மேல உனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா கொடுத்துட்டாரு. அதனால பொறுக்க போற புது வருஷத்துல இருந்து நீ சந்தோஷமா மட்டும்தான் இருக்க போற. நீ வேணா பாரு. ஏய் ஆமாண்டி, இன்னும் 2 நாள்ல நியூ இயர் வரப்போதோ. அதுவே மறந்துட்டியா? பாரு, எனக்கு அது கூட ஞாபகம் இல்ல. சரி விடு, பழசெல்லாம் போட்டு புதைச்சிட்டு புதுச பெத்தெடுப்போம். இது பாரு, பொறுக்க போற புது வருஷம் நம்ம வருஷமா இருக்கட்டும். மனச சஞ்சரணே. பாட்ட நிறுத்துறா. அந்த ஆதி பையன் உங்ககிட்ட பேசினானா? பேசினானே. பாரதிக்கு தீர்த்த விழா நடத்துறோம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன். சரிங்க அத்தை, ஒரு நிமிஷம், இதோ இங்கதான் இருக்கான். அம்மா தான் லைன்ல. சொல்லுங்கம்மா. அப்படியா? சரி சொல்றேன். சரியா? பாண்டி வீட்டுல இருக்கானா? சரி நீ இரு, நான் கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுறேன் திரும்பி. என்னவா, இன்னைக்கே வர சொல்றாங்களா என்ன? இந்த நாளை ரொம்ப நல்லா இருக்கா, இன்னைக்கே வர சொல்றேன். அப்புறம் என்னடா, கிளம்பி போக வேண்டியதானே? என்னடா திருன்னு முழிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பி போற வழிய பாருங்க. இல்ல பாட்டி, இன்னைக்கு வேண்டாம். ஏண்டா, இவ அப்ப ஏதாவது சொன்னானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன என்னடா, நாள் நல்லா இருக்குன்னு உங்க அம்மாவே போன் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல. கிளம்பி போறதை விட்டுட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பி போறதுக்கு ஒண்ணும் இல்ல. பாரதி ஆதி சந்தோஷமா இல்லாதப்போ நானும் ஆனாலும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லு? நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆதியும், இவ சந்தோஷமா இருக்கணும் பாரதியும் எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்ப அவங்க ஒரு பிரச்சனையில இருக்கப்போ நம்ம பாட்டு கிளம்பி போனா என்ன அர்த்தம் வேண்டாமா சொல்லு? நானும் அதத்தான் சொல்ல வந்தேன். காலையில பாரதி கிட்ட பேசினதுல இருந்து ஒரு மாதிரி மனசே சரியில்லை. அவ இப்படி இருக்கும்போது நம்ம போக வேண்டாம்னு சொல்றதுக்காக தான்
நானே வந்தேன். ஆனா அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட. வயசுல குறையா இருந்தாலும் புத்தியும் மனசும் பெருசா இருக்கியா உங்களுக்கு? இந்த மனசுக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. பாட்டி, பாரதி பாவம் பாட்டி. இது வரைக்கும் அவ முகத்துல நான் ஏக்கத்தை பார்த்ததே இல்ல. ஆனா அவ பேசும்போது என்ன ஒரு மாதிரி ஏக்கமா பார்த்துட்டு இருந்தா. அத பார்க்க பார்க்க எனக்கு ஒரு மாதிரி மனசே ஆறாம இருந்துச்சு. டேய், வருத்தப்படாது சரியா? ஆதி அவங்க அம்மா திரும்பி வர வரைக்கும் தான் இத்தனை பிரச்சனை. வந்துட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிரும். அது வரைக்கும் நம்ம இங்கே இருப்போம். இன்னொரு வாரத்தில் பாரதிக்கு தீர்த்த விழா நடத்துறோம். இது முடிச்சு நம்ம கிளம்பலாம் சரியா? கரெக்டா சொன்னீங்க மாப்ள. அதான் கரெக்ட். நானே இதை சொல்லலான்ட்டு தான் இருந்தேன். பாரதி இப்படி கஷ்டத்தோடு இருக்கும்போது நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நல்லாவா இருக்கும்? நீங்க எடுத்த முடிவு ரொம்ப தெளிவானது மாப்ள. ஏண்டா, உனக்கு உன் மக கூடவே இருக்கணும். அதுக்கு இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா காலில் சலங்கை கட்டிட்டு ஆடுற மாதிரி ஆடுவேன் இல்ல? யாருதா எந்த இடத்துல எதை சொல்லிட்டு இருக்கிற நீ? நானே இந்த பாரதி புள்ளைய நினைச்சு வருத்தத்தில் இருக்கேன். நீ வேற எதையாவது ஒன்று கிளப்பி விட்டுட்டே இரு. இந்தாரு மாமா. ஓய், இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. தீர்த்த விழாக்கு முன்னாடி ஆதி அவங்க அம்மா வராங்களா இல்லையா நீ பாரு. ஏய்யா மாப்ள, அதை எப்படியா அம்புட்டு தூரம் நீ உறுதியா சொல்லிட்டு இருக்கிற நீ? உள் மனசு சொல்லு. கண்டிப்பா வருவாங்க. அப்பா, எனக்கும் அவர் சொல்ற மாதிரி தான்ப்பா தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. அந்த சாரதா வந்துருவா. ஏய், நீங்க அம்புட்டு பேரும் இவ்வளவு உறுதியா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிறது நல்லதா நினைச்சாதான் நடக்கிறதும் கிடைக்கிறதும் நல்லதா கிடைக்கும், நல்லதா நடக்கும். அது மட்டும் இல்ல மாமா, நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் வானத்துல இருக்கிற ஒரு தேவதை கேட்டே இருக்கும் மாமா. நம்ம எது நினைச்சாலும் அது நடந்துரும். அதனாலதான் எப்பவுமே நல்லதே நினைன்னு சொல்லுவாங்க. நீ ஒண்ணு பண்ண, கண்ணை மூடிட்டு நீயும் நினை உனக்கு என்ன வேணும்ன்றது. அது நடக்குதா இல்லையா நீ பாரு. நஸ்மாலுமா? சத்தியமா இல்லையா மொட்டை அடிச்சுக்கிறேன். பா, ஆமாப்பா, நம்ம அடிக்கடி என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். அப்படின்ற திருத்தா, நானும் ஒரு நல்லது நினைச்சுக்கிறேன். ஓய், நல்லது நினைக்கணும். கெட்டது நினைச்சா அதுக்கப்புறம் உனக்கு அந்த சாரதா திரும்பி வரக்கூடாது. அவளோட பணம் தான் கிடைக்கணும். அதை பார்த்துட்டு அந்த ஆதிப்பைய பாரதியை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளணும். 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பாரதி ரோடு அலையணும். அதுக்கப்புறம் அந்த ஆதிய அணுவா சித்திரவதை பண்ணி அதை நான் ரசிக்கணும். அப்புறம் இந்த அழகர் பையில விட்டு என் பொண்ணு பிரியணும். அது நடக்காம என் பொண்ணு அந்த அழகர் பை தான் வேணும் நடம் பிடிச்சா அவனை கொன்னு என் பொண்ணுகிட்ட இருந்து அவனை பிரிக்கணும். அவன் சாகிற அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருப்பேன். அதனால அந்த ஆதி பயலும் இவனும் சீக்கிரமா சாவணும். அது என் கையால நடக்கணும். என்ன மனசுக்குள்ள பெரிய லிஸ்ட் இருக்கும் போல இருக்குது. ஆமா மாப்ள, சந்தோஷம் பெருசா கிடைக்கணும்ட்டா லிஸ்டும் பெருசா தானே போடணும். ஓ அப்படி. நீங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அப்படியே ஆக கடவுது. அதான் நீ சொன்னா அந்த தேவதையே சொன்ன மாதிரி அப்ப அது கண்டிப்பா நடக்கும். என்னடி இது? ஒரு சப்ஜெக்ட்ல கூட பாஸ் பண்ணாம இருக்க. என்னடி மார்க் இது? கேக்குறல பதில் சொல்லு. என்னடி மார்க் வாங்கிருக்க? அப்படியே திமிரு உனக்கு. படிக்கல அப்படியே இல்ல. ஏய் நில்றி. கோடி வரணும் வர. என்ன நீ வந்த? என்னாச்சு? அட சொல். ஏய் சொல்ல சொல்ல கேட்காம என்ன பண்ற? ஏய் என்னடி ஆச்சு? அப்படியே போட்டதே பாரு. பாரதி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க. ஏங்க என்ன? ஒரு நிமிஷம் இரு. என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்ப அவளை அடிச்சிட்டு இருக்க நீ? பாருடி, எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிருக்கா. என்ன மார்க் வாங்கிருக்கான்னு பாரு. மேத்ஸ்லயும் சயின்ஸ்லயும் முட்டை வேற. நம்ம கூட சேர்ந்த விளையாட்டு இருக்கு. இருக்கட்டும், அதுல என்ன இப்போ?
இந்த பரீட்சை இல்லைன்னா அடுத்த பரீட்சை இல்ல வருஷம் கழிச்சு என்ன மாதிரி பாஸ் ஆயிருவா இல்ல? நீங்க சும்மா இருங்க அழகர். வர வர இவளுக்கு எல்லாத்துலயும் அசால்ட் தான். என்னங்க நீங்க? நான் தெரியாம கேக்குறேன். நம்ம வீட்ல எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் தானே. தமிழ் இந்த வயசுல இத்தனை கஷ்டத்தையும் பார்த்தா என்ன படிப்பா? அபார்ஷன் பிரச்சனை ஒரு வாரம் போச்சு. அதுக்கப்புறம் இவளை எவனோ கடத்திட்டு போய் வச்சிருந்தான். அதுல ஒரு 4 நாள் போச்சு. சரி, அது முடிஞ்சுன்னு பார்த்தா உங்க அத்தை வீட்டு விட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இதுக்கு நடுவுல ஆதிக்கும் உங்களுக்கு சண்டை வேற. சின்ன குழந்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இவன் எப்படி படிப்பா? ஓகேவா? அட விடுங்க பாருது. இத்தனை பிரச்சனைக்கு நடுவுல இவ படிச்சானா முட்டை தான் வாங்குவா, இல்ல கடைக்கு போய் முட்டைக்கோசா வாங்குவா? எப்படி? ஏய், சிரிச்சுனா கொன்றுவோம் உன்னை. சும்மா சும்மா மிரட்டாதீங்க சரியா? என் பக்கத்துல நின்று இருக்கும் போது. ஏய் பாரதி, இரு. அழகர் சொல்றது கரெக்ட் தானே? இந்த வயசுல அவளை சுத்தி இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருந்தா அவ எப்படி படிப்பா சொல்லு? நான் என்ன வேணும்னா பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? விதி இப்படி எல்லாம் நடக்குது. நானும் என்ன வேணும்னா பண்றேன். விதி விளையாடிடுச்சு. சரி சும்மா இரு சரியா? ஏதா பாரதி, விடுதா, சின்ன புள்ள தானே, போக போக சரியா போடும். நீ எவ்வளவு மார்க் வாங்கினு கேட்டா தெரியும். ஏய், தமிழ்னு பேர் வச்சுட்டு தமிழ்ல வெறும் 3 மார்க் தான் எடுத்திருக்க. எனக்கு கோவமே அதுக்கு தாண்டி. அவ பேருக்காகவாவது அதுல பாஸ் பண்ணிருக்க வேண்டாம்? என்ன பாரதி நீங்க சும்மா என்ன பேருக்கு ஆளுக்கு சம்மந்தம் வச்சுட்டா பேர்லாம் வைக்கிறாங்க இப்பெல்லாம். என் கருப்பா இருக்கிறவனுக்கு வெள்ளச்சாமின் பேர் வைக்கிறது இல்லையா? கலரா இருக்கிறவனுக்கு கருப்பு தோரன் பேர் வைக்கிறது இல்லையா? ஒல்லியா இருப்பா ஒருத்தன், அவனுக்கு விநாயகன் பேர் வைக்கிறது இல்லையா? நம்ம இவனை கூட பாரு, 10 காசு பிச்சை கூட போட மாட்டான். ஏன் எச்சி கையால காக்காய கூட விரட்ட மாட்டான். ஆனா பேரு மட்டும் தர்மலிங்கம். சரி, இந்த தர்மலிங்கங்கிற பேரை யாரு வச்சா? நானா வச்சேன்? நீயும் புருஷன் தானே வச்சீங்க தர்மலிங்கம்ட்டு. பேசுற பேச்ச பாரு. என்ன எதுவும் சொல்லலன்னா உனக்கு தூக்கம் வராத. சரி, பேர் வச்சதான் வச்சுட்டாங்க, பேருக்கு தானே நடந்துக்க வேண்டியதானே? அதே மாமா, என் அம்மா பேர் கூட தான் பாரதி. அவங்க என்ன பாரதியார் மாதிரி கவிதை எழுதுனாங்க. என்ன பாட படுத்துறாங்க மாமா. எனக்கு தெரியும். உனக்கு இந்த வாய் கொண்டு குறைச்சல் இல்ல உனக்கு. பாரதி, நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்குது, நடந்துருச்சு. நாளைக்கு நியூ இயர் பிறக்க போகுது நமக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த புது வருஷத்துல நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். ஏய், காலையில நானும் அதை தானடி சொன்னேன். பாரு, இப்ப அழகரும் அதைத்தான் சொல்றான். ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் போதும் நம்ம வீடு அம்புட்டும் களை கட்டி கிடக்கும். ரேடியோவை கட்டி பாட்டை போட்டு கெடா வெட்டி நைட்டு கேக்கெல்லாம் வெட்டி பட்டாசெல்லாம் போட்டு ஊரு அதகலமா இருக்கும். இந்த வருஷம் தான் இப்படி ஆயிப்போச்சு. ஏன் என்னாச்சு இப்போ? இதெல்லாம் வந்து போற பிரச்சனை சரியா? அதுக்குன்னா வாழ்க்கையில வாழாமலாம் இருக்க கூடாது. என்ன சொல்ற? ஏங்க, வருஷம் நம்ம எப்படி கொண்டாடிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் கொண்டாடுறோம். நாளையில இருந்து நம்மளுக்கு பிடிச்ச எல்லா கெட்டதும் டாடா பை பை. ஓகே, சரியான ஐடியா. அப்படியே பண்ணிடலாம். பாரதி, ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? எங்க பாரதி, கெட்டது நடக்கும்போது அதை மறக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு நல்லதை பண்ணிடணும் நம்ம. இல்லைன்னா வாழ்க்கை சோர்ந்து போயிடும். ஏய், அவர் சொல்றதும் கரெக்ட் தானே? பொறுக்க போற புது வருஷத்தை சந்தோஷமா கூப்பிடுவோண்டி. அது கண்டிப்பா நமக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும். நீ சொல்றதும் கரெக்ட் தாண்டி. நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா எல்லாம் மாறிடவா போகுது. சூப்பர். நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தையும் கெடுத்துடக்கூடாது. இந்த நியூ இயரை நம்ம எல்லாரும் சந்தோஷமாவே கொண்டாடலாம். நைஸ். எப்படி காப்பாத்திட்டேன்? ஓகே, மூடு மாத்தி விட்டுறணும் டக்குன்னு. சும்மா இவங்கெல்லாம் ரிப்போர்ட் கார்டுல இனிமேல் என்கிட்ட எடுத்துட்டு வந்து சரியா? நான் சைன் போட்டு கொடுக்குறேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பாருங்க நம்ம வீடு களை கட்டி போய் இருக்கும். ஆசாரிப்பட்டி முத்துராசா ரேடியோ, நம்ம மேக்கிலார்பட்டி முருகன் சமையல், ஆண்டிப்பட்டி அதிரசம்,
சின்னமனூர் முறுக்கு, மேலூர் பட்டாசுன்னு இந்த புது வருஷத்தை சிறப்பா கொண்டாடுறோம். அடேங்க அப்பா, மூக்கு பொடிட்ட அப்பா, சூப்பர் மாமா. இலை மாப்பிள, நாளைக்கு இந்த மாமனை உனக்கு எம்பிட்டு பிடிக்கும்ட்டு பார்க்க தானே போற? ஐயோ, அதை தான் நான் வருஷம் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேனே. நீ சிரி. டேய், நீ உனக்கு கவலைப்படாத. அடுத்த பரீட்சையில இருந்து மாமா உனக்கு சொல்லி கொடுக்குற, நீ பாஸ் ஆகுற. சரியா? தம்பி பேசியிருக்காண்டி, காப்பாத்திடுறே. அதெல்லாம் பாத்துக்கலாம் மாமா, பார்த்து பண்ணிக்கலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே. என் அழகரு, உன் பொண்டாட்டிட்ட எத்தனை சேலை இருக்கும்? அன்னைக்கு எண்ணி பார்த்த ஒன்னு 678 தாண்டி. டேய் 678 இல்லடா, 672 தான் இருக்கு. இதோட சேர்த்தா 673. அவ்வளவுதான். அவ்வளவுதான். நான் சொல்ற கேட்டுக்கோ. கம்மியா தான் இருந்திருக்கு போல, நான் தான் தப்பா எண்ணிட்டேன். நான்லாம் இவன் தாத்தனை கல்யாணம் முடிச்சிட்டு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மொத்தமே 40 புடவை தான் கட்டியிருப்பேன். ஆனா இவ்வளவு பாரு, 600 1000ன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏய் இது பாரு, கண்ணெல்லாம் வைக்காத. உன் புருஷன் சரியில்லை, ஆனா ஏன் புருஷன் அப்படியா? எனக்கு விதவிதமா புடவை கட்டி ரசிப்பான். அப்படிதானே மாமா? அது சரி, பல்லு இருக்கிறவ பட்டாணி சாப்பிடுவான், பணம் இருக்கிறவ பவுசா இருப்பா. மாமா, நான் பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு 500 ரூபாய் கூட. எண்ணி கொடுக்காத, அப்படியே கொடு. உனக்கு இல்லாதா? Thank you. I love you. அது ஆண்டாளே, ஐயோ தலைவலி வந்துச்சு. ஒரு 10 கிலோ வர்ற மாதிரி சின்ன கடாய் தான் சொல்லியிருக்கேன். போதுமா? போதும் தான். பத்தலனா வேணா நம்ம மண்டியில ஒரு 5 கிலோ கோழிக்கறி வாங்கிக்கலாம். சரியா? 6 பேர் இருக்கிற வீட்டுல உங்களுக்கு 10 கிலோ கறி பத்தாதா? மாப்பிள, சாப்பிட்ற புள்ளைய கண்ணு வைக்காதயா. ஏதா நீயும் சீனு தாய் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிப்படு. கடைசியில் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிப்படாது. பா சரிப்பா. Thank you. ஐயா மாப்பிள, அப்புறம் மேற்படி என்ன வேணும்? மேற்படினா அதான் மாப்பிள, இந்த நெப்போலியன் கடையில் எம்சி ஸ்வீட்டு, ஜானக்ஸா ஸ்வீட்டு, அதில் ஒரு 1848 வாங்கிக்குவோமா? மாமா அந்த ஸ்வீட் வேண்டாம் மாமா. அதுல வந்து கொஞ்சம் அது கசப்பு இருக்கும். அது இந்த எலுமிச்சை பழத்தோட சாரோட இது பேரு வந்து நான் இது பக்காரடி லெமன் சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஸ்வீட் இருக்குது, நீ அது வாங்கிக்க. சரியா சரியா சரியா. பக்காடி ஸ்வீட்டு ஒன்று, இது சரி. சரியா மாப்பிள, வேற ஏதாவது? மாமா இது போதும் மாமா எனக்கு. சரியா சரியா. ஏதா உனக்கு என்ன வேணும்? எனக்கும் என் பேரை சொன்னதே வாங்கிட்டு வந்துரு. ஏய் ஏதா, ஏன் பாட்டி? டேய் ஸ்வீட் தானே, நான் ஸ்வீட் திங்க கூடாதா? உனக்கு தான் சக்கரை வியாதி ஆச்சே. எனக்கு சக்கரை வியாதி இல்ல, ஒன்னும் இல்ல. சரி மாமா, நீங்க இந்த பாட்டிக்கு இந்த ரசமலாயும் குலாப் ஜாமுனும் வாங்கிக்கங்க. சரி மாப்பிள சரி மாப்பிள. சரி மாப்பிள. சரி, ஆம்படுத்தையும் ரெடி பண்ணி போடுவோம். லிஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. ஏண்டா நாடுகார பயலே, நீங்க சாராயம் வாங்கி குடிக்க போறது எனக்கு தெரியாதா? எப்படி தெரியும்? ஏண்டா எனக்கு தெரியாம இருக்குமாடா? ஏண்டா கொடுவோ பயலே, எனக்கு எல்லாம் தெரியும்டா. அம்மா இந்த பாரு அழகரு, உன் மாமனுடைய ஆட்டம் அளவுக்கு அதிகமா இருக்கு. அவன் ஏதோ பெருசா திட்டம் போடுறான்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட கொஞ்சம் சூதானமா இருறா. அவன் ஏதோ ஒரு கணக்குல தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். எனக்கும் அந்த சந்தேகம் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு இந்த கொண்டாட்டர்லாம் தேவையான அந்த ஆள் சொன்னா பாத்தீங்களா, எனக்கு அப்போவே பொறி தட்டுச்சு. ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டேய் பேராண்டி, நீ சரியாதான் யோசிச்சிருக்க. அவன் வாய் மட்டும்தான் சிரிச்சு சிரிச்சு பேசுது, ஆனா கண்ணு மட்டும் சரியா பார்க்கல.
அவன் நல்ல பாம்பு மாதிரி மனசுக்குள்ள வன்மம் வச்சுக்கிட்டு கொத்துவான். அவன்கிட்ட ஜாக்கிரதையா இரு. உனக்கு சாராயத்தை ஊத்தி விட்டு ஏதாவது ஒன்ன பண்ணணும்னு நினைச்சு வச்சிருப்பான். பாத்துக்க. பாட்டு உன் மவனுக்கு மட்டும்தான் சார் குத்தி கொடுக்க தெரியும்னு நினச்சியா? இந்த விஷயத்தில் நான் உன் மவனுக்கு அப்பேன். அந்த ஆள் என்ன வேணாலும் திட்டம் போட்டோம். அந்த ஆளுக்கு ஒரு படி மேலே நான் ஒரு திட்டம் போடுவேன். எனக்கு என்னவோ மனசு கிடந்து பட்டு பட்டுன்னு அடிச்சுக்குதுடா. எதுக்கு? ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு எனக்கு உள்ளுக்குள்ள யோசனை ஓடிக்கிட்டே இருக்குடா பேராண்டி. அட கவலைப்படாத, நான் எதுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சரியா?